Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அப்புறம் கொஞ்சம் குட்டி ரிவ்யூ, அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். இந்த லுக்ல வந்துட்டு நான் யூஸ் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் புதுசா அமேசான்ல இருந்து பிக் பண்ண சில ப்ராடக்ட்ஸ், நிறைய அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கண்டிப்பா செக் பண்ணலாம், வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆச்சு, சில ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்னலாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்றத இந்த லுக்ல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஆல்ரெடி ஒரு அமேசான் ஹால் வந்துட்டு நான் காமிச்சிட்டேன். அதுல காமிச்ச சில ப்ராடக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற டெமோ தான் இன்னைக்கு வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 புது வரவுகள் இருக்காங்க இங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, நான் இதை முன்னாடியே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பிம்பிள்ஸ் இருக்கும்போது மேக்கப், ஸ்கின் கேர் அந்த மாதிரி நோண்டல் வேலையெல்லாம் பண்ணுறது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். பட் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. சொல்லப்போனால் நான் இந்த பிம்பிள்லாம் வந்துச்சுன்னு ரொம்ப லோவாக இருந்தேன். ஓகே, நம்மளை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும், அப்போ தான் பிம்பிளும் சீக்கிரமாக போவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சதுனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யாருக்காச்சும் பிம்பிள் மூஞ்சோடு இப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருந்ததுன்னா வெரி சாரி, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு பூசி முழுகிற வரைக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும், 2 பல்ப் பலன்னு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ். அவ்வளோதான், இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ என்னுடைய ஃபேஸ் வாஷ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் நான் ப்ரெப்பே பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய டெர்மாவைவ் நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் ஹைட்ரா கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அகைன் இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பல்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடவே முடியல. ஸோ இதுதான் வந்து ஆப்டான ஒரு கிளென்சராக இருக்குது. அண்ட் இதை தான் நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை போட்டு என்னுடைய முகம் கழுவிட்டு நான் அடுத்து மாய்ஸ்சரைசிங் போய்க்கிறேன். மாய்ஸ்சரைசிங்க்கு என்னுடைய நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். மெயினாக ஒரு மேக்கப் பேஸ் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது இதுதான் வந்துட்டு நான் கோ டுவான ஒரு காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னன்னா இங்கே 2 இருந்தது லாஸ்ட் 2 வாரத்தில். நான் கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நானே உடைக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக எடுத்து உடைச்சி அந்த க்ளீனிங் வேலைலாம் பண்ணேன். அதில் ஏதோ எக்கு தப்பாக போய் தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டி நான் வந்து அதை கை வைக்காமல் நான் வந்துட்டு அதுவாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கை வச்சு நோண்டிடாதீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து வந்து பிக் பண்ணியிருந்த சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். இன்னைக்கு லுக்கே எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இருக்க போகுது. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இருக்க போகுது. ஆல்ரெடி எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னென்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு ஹால் வீடியோ போட்டுட்டேன், நீங்கள் அதை போய் அதை செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமருக்கு இந்த ப்ளூ ஹெவனோட ஆயில் ஃப்ரீ ஃப்ளாலெஸ் மேக்கப் பேஸ் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபில்ஸ் போர்ஸ் அண்ட் ஃபைன் லைன் சில்க் மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் பேஸ் ஃபார் லாங் ஸ்டே மேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ இது மாதிரி ஒரு கிளியர் ப்ரைமர் இது. ஸோ இதை எடுத்து என்னுடைய போர் இருக்க ஏரியா அண்ட் எங்கே சீக்கிரமாக ஆயிலி ஆகுமோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆக்டிவ் பல்புகள் கிட்டே நான் போல தொடாமல் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் நிறைய பேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணலை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய இருந்தது. பட் நான் புதுசாக ட்ரை பண்ணுமா நினச்ச ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் குயிக்காக போயிட்டு கலர் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கலர்பாலேருந்து இந்த பிளெண்டிட்யூட் மேக்கப் ஸ்பஞ்ச் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். 2 பிக் பண்ணியிருந்தேன். அதில் ட்ரை பண்ண போகிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஆரஞ்சு கரெக்டரில் வந்து எக்ஸஸ் தான் எடுக்கிறேன். ஸோ இதில் ஷியோராக சொல்ல முடியாது. பட் அடுத்த ஃபவுண்டேஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு கன்சீலரை வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன் திருப்பி. இந்த ஸ்பஞ்ச் ஆக்சுவலி நல்லா தான் ஒர்க் பண்ணுது. நிறைய ப்ராடக்ட் வந்து இழுக்கலை அண்ட் அழகாக வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணுது. ஸ்ப்ரெட் பண்ணது ஆசன் பிளெண்ட் பண்ணுது. இங்கே தொடுறது இங்கே வச்சாலும் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணுது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும்போது ப்ரஷஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பஞ்சஸ் வச்சு ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது, உடஞ்சே போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் மேக்கப்பில் அது போடாதீங்க, அப்படியே காய விட்டுருங்க. எனக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. ஃபவுண்டேஷனுக்கு இந்த சுகரோட ட்ராப் த பேஸ் சீரம் ஃபவுண்டேஷன் நான் வந்து பிக் பண்ணேன். ஷேட் லுங்கோ நம்பர் 60. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் வருது. நெக்ஸ்ட்டாக ஷேக் பண்ணிப்போம். ஓகே, ஷேட்
நல்ல ஷேட் தான். பட் இப்படி ட்ராப் பண்ணி பண்ணுறது வந்துட்டு கரெக்டான ஒரு ஐடியாவான்னு எனக்கு தெரியல. ஸ்மெல் எதுவும் இல்லை இந்த ப்ராடக்டில். கழுத்தில் நான் ப்ராடக்ட் போட மாட்டேன். இந்த மாதிரி ஜா லைனில் மட்டும் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். கழுத்தில் போட்டேன்னா இந்த லைன்ஸ்லாம் போய் ஃபார்ம் ஆகிடாது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நான் கழுத்தில் போட மாட்டேன். வேறு கன்சீலர்ஸ் அண்ட் செட்டிங் பவுடர்ஸ், காம்பேக்ட் இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பிக் பண்ணல. ஸோ அந்த வேலையை வந்துட்டு குவிக்காக முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, என்னுடைய கன்சீலர் அண்ட் பவுடர் செட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது ஐப்ரோஸ் போய்க்க போகிறோம். ஐப்ரோஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிக் பண்ணியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாக் ஐப்ரோ கான்டோரிங் பென். ஸோ இதனுடைய நிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராங்கியாக ஐப்ரோஸில் நேச்சுரல் ஹேர் வரைகிற மாதிரியான ஒரு நிப் தான் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஐப்ரோ டாட்டூ மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த பெனில் வரைகிறது. பட் லெட் மீ ட்ரை. இது வந்து ஸ்ட்ரோக்காக ஐப்ரோஸ் போடுறவங்களுக்கு வந்து செட் ஆகும். ரொம்ப ஸ்பார்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. ஆல்ரெடி திக்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் என்ன மாதிரி போட தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. பட் எனக்காவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேணால் நான் இது யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது அப்படியே ஒரு கலர் டாட்டூ மாதிரி தான் இருக்குது. ஐப்ரோஸில் நான் ஒழுங்காக ட்ரை பண்ணல. பட் இந்த மாதிரி கையில் போட்டும்போது எனக்கு குவிக்காக வந்துட்டு அது ரிமூவ் ஆகலை. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இது ஒரு நாளில் போடுறோம் அப்படின்னா டாட்டூ மாதிரி ஃபுல் டே வந்துட்டு அப்படியே இன்டாக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ண போகிறேன். இந்த ஐப்ரோஸை க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த புது ப்ரஷஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு குட்டி கன்சீலர் ப்ரஷ் மாதிரி இருக்குது. குட்டி பேக்கிங் ப்ரஷ், கன்சீலர் ப்ரஷ் அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணுறேன். போதுமா, விட்டுறவா? ஓகே, இன்றைக்கி இது போதும். இதுக்கு மேலே நான் இங்கே தொட விரும்பலை. அடுத்து நம்ம அந்த ஐஷேடோ போய்க்கலாம். ஐஷேடோவுக்கு நான் சில பேலட்டில் ஒரு 2 பேலட் வந்துட்டு நான் பிக் பண்ணேன். ஐப்ரோஸ்க்கு ஒரு ஐப்ரோ பென்சில் கூட நான் பிக் பண்ணியிருக்கேன். பட் அது இப்போ நான் யூஸ் பண்ணலாமா? ப்ளூ ஹெவனோட ப்ரோ பென்சில் ஸ்டைலர் இதுதான் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். பென்சில் ஓகே, ஒரு டார்க் ப்ரௌன் பென்சில் இது. உண்மையாக பிளாக் மேலே போட்டதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் பிக்மெண்ட் இருக்குது. நம்ம வரைஞ்சோன்னா அழகாக வரையலாம். ஸோ இன்னும் ஒரே வாட்டி அந்த ஸ்பூலி மட்டும் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா 150. இது அழகாக ஒரு ஸ்பூலி எண்டோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐஷேடோவுக்கு இந்த 2 பேலட் நான் பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மேக்கப் ரெவல்யூஷன் வந்து கிரியேட்டிவ் வால்யூம் 1 பேலட். இன்னொன்று வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து அல்டிமேட் ஷேடோ பேலட். இந்த ஷேடில் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சும்மா ஒரு சிம்பிள் நியூட்ரல் ஐ லுக் மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஷேடோவுக்கு போடுற மாதிரியான ப்ரஷ் ஸ்டைல் எதுவும் கிடையாது. பேஸ்க்கு போடுற மாதிரியான ப்ரஷஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐப்ரோஸ்க்கு குட்டி குட்டி டிஃபைன்டு டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு மாதிரியான குட்டி ப்ரஷஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக அமேசானில் வந்துட்டு ப்ரஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூஸ் திஸ். என் மூஞ்சி கொஞ்சம் சரியானதும் நான் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் எனக்கு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரஷஸில் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த ஐஷேடோவுக்கு போயிடலாம். ஐஷேடோவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் கலர்லேருந்து போகிறேன். இந்த கலர் எடுத்துப்போம். ஸோ இதனுடைய பிக்மெண்டேஷன் அது இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இதில் ஒரு கலர் பேலட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிங்க் கலர். ஐம் நாட் ஷுர். பட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி ஐஷேடோ பேலட் அப்படின்ட்டு. லைட் கலரே வந்துட்டு இந்த அளவுக்கு என்னுடைய லிட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் எதுவும் கலர் எதுவும் போடாமல், ஐ மீன் லைக் ஐ பேஸ் எதுவும் போடாமல். ஸோ அடுத்து ஒரு டார்க் கலர், இந்த கலர் போய்க்கிறேன். ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ப்ரோவாட்டிலேருந்து 825. அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகலாம்.
அந்த பக்கத்தில் இருக்க ப்ரௌன் அதை எடுத்து என்னுடைய அவுட்டர் வியூவில் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ரௌன் பரவாயில்ல, நல்லா பிக்மெண்டடாக தான் இருக்குது. ஆமாம், இதில் தான் நான் ஒரு பர்பிள் கலர் பேலட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பிளாக் போடலாமா? பிளாக்குக்கு நான் இந்த கிட்ல இருந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது இப்படி ஆட்டினா இங்கே ஆடுது, இப்படி எடுத்தால் இப்படி வருது. பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நம்ம க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பிளாக் எடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக நாட் பேட். இது வந்து 300 to 400 500 அந்த ரேஞ்சில் தான். ஏதோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஐ பேஸ் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணுறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் இந்த கலர். கன்ஃபார்மாக கொஞ்சம் ஃபாலோ அவுட் இருக்குது, பட் அது பரவாயில்ல. நம்ம வந்துட்டு ரொம்ப ஹை அண்ட் ஐஷேடோ பேலட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அவுட் இஷ்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஐஷேடோ பேலட்ஸில் வந்துட்டு ஃபாலோ அவுட்ஸ் இல்லாமல் இருக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப டூ மச். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லிட்டில் வந்து நான் போட போகிறேன். லிட்டில் ஃபஸ்ட்டு 1/3 போட போகிறேன். இந்த ப்ரஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ரஷஸ். இந்த மாதிரியான பவுடர் ஐஷேடோவுக்கு வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. பெஸ்ட் டூல் உங்கள் ஃபிங்கர்ஸ் தான். இல்லை எனக்கு ஃபிங்கர்ஸ் வாட்டம் வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய இந்த மாதிரி ப்ரஷில் ஒரு மிஸ்ட் அடிச்சுக்கோங்க, ஏதோ செட்டிங் மிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இந்த டியூவி ஃபினிஷாக, இது நேச்சுரல் ஃபினிஷ், அது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதை பிக் பண்ணேன். இதை ஃபஸ்ட்டு ப்ரஷில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கலாம். இல்லை ப்ராடக்டை நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலாம். எஸ், வாவ். அதுக்கப்புறம் இன்னொரு கலரும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கோல்டு எடுத்துக்கலாம், கோல்டி ப்ரான்சி கலர். அதை அந்த கலருக்கு பக்கத்தில் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அந்த மேட் ப்ரௌன் ஐஷேடோ இருந்ததில்ல, அதை எடுத்து என்னுடைய இதை கீழே போடணும். அதை எடுத்து கீழே என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ஸ்மட்ச் பண்ணுறேன். நல்லாவே பிக்மெண்டடாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ப்ராப்பரான ப்ரஷஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செம்ம பிக்மெண்டடாக அழகாக தெரியும் இது. அப்புறம் இந்த லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்து அந்த டார்க் ப்ரௌனை இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறேன். ஐலைனருக்கு வந்துட்டு இந்த பயோடிக் நேச்சுரல் மேக்கப்லேருந்து ஸ்டார்கேஸ் மேட் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்துட்டு 375 அந்த ரேஞ்ச் தான். நான் பிக் பண்ண டைமில் எல்லாமே வந்துட்டு ஒரு 250 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஒரு 100 ரூபாய் கிட்ட எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருந்தது. பேபி பிங்க் கலரில் இருக்குது, பேபி பிங்க். ஓகே, ஐயோ இந்த மாதிரி நிப்பா, எனக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்தாலே வந்து பிடிக்காது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் எனக்கு, அப்போ தான் எனக்கு ஐலைனர்ஸ் வந்து பிடிக்கும். இது வந்து ஸ்கெட்ச் பெனில் இருக்கிற மாதிரியான, ஸ்கெட்ச் பென்னா ஸ்கெட்ச் ஐலைனரில் இருக்க மாதிரியான நிப்பு, எனக்கு இது பிடிக்காது. ஓகே, டு பி ஆனஸ்ட் ஐ திங்க் ஐம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் வித் திஸ். ஓகே, காஜலுக்கு வந்துட்டு இந்த கலர் காஜல் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் கலர் பார்ல இருந்து. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வரும்னு நினச்சேன், மினின்னு போட்டிருந்ததை நான் பார்க்கல, பார்த்தா மினி. ஆனால் ஓகே தான், இந்த மாதிரி கலர் காஜல் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னும் போது குட்டி பென்சில்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் திங். மஸ்காராக்கு நான் இந்த லேஷ் ட்விஸ்ட் மஸ்காரா ஃப்ரம் ப்ளூ ஹெவன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். 125 rupeesனு போட்டிருக்கு. ஸோ இது வந்து குவிக் ட்ரை, வாட்டர் ப்ரூஃப், நோ கிளம்பிங், லைட் வெயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாண்டில் வந்துட்டு ஃபைபர் பிரிசில் கிடையாது, பிளாஸ்டிக் பிரிசில் தான் இருக்குது. ஸோ கண்ணை குத்திக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு நாரில். லோவர் லேஷஸ் ஐ திங்க் மஸ்காரா வந்து ஒரு ரொம்ப நல்ல வேலை வந்து செய்யும் அப்படின்ட்டு. எனக்கு புத்தம் புது மஸ்காரா எப்பயுமே என்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இம்ப்ரெஸ் பண்ணாது. ஒரு 4-5 வாட்டி போட்ட அப்புறம் தான் அதனுடைய எஃபெக்ட் எனக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ ஐல் கிவ் திஸ் சம் டைம். ஃபைனலி என்னுடைய 2 ஐஸ் நான் இங்கே பண்ணது வரைக்கும் இங்கே பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஐஸோட இந்த இன்னர் கார்னர்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதே ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். பேலட் எடுத்துகிட்டு இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆங்குலர் ப்ரஷில், கிட்டில் வந்த ஒரு ஆங்குலர் ப்ரஷில் எடுத்து போட்டுக்கிறேன்.
இது ஓகே, இது அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகலை, பட் இட்ஸ் ஓகே. அந்த கலரை எடுத்து என்னுடைய ப்ரோ போனில் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக் என்னன்னா இது வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிளிட்டர் ஐலைனர் கிட். இதில் வந்து உங்களுக்கு 6 கலர்ஸ் இருக்குது அண்ட் 900 சம்திங் இதனுடைய பாக்ஸ் ரேட். பட் நான் வாங்கும் போது 700 சம்திங் இருந்தது, விச் இஸ் லைக் பயங்கர ஸ்டீல். ஸோ அதனால நான் வந்துட்டு ஓகே இது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு நான் வந்து எடுத்தேன். இதில் நான் ஆல்ரெடி இந்த பிளாக் வச்சுருக்கேன். இந்த ஷேட் நேம் ஸ்மோக்கி ஸ்டார்ம் நம்பர் 4. ஐலிட்ஸோட சென்டரில் இப்படி போட்டுக்கிறேன். ஐயோ, அண்ட் இந்த கிளிட்டர் ரொம்ப உங்களுக்கு லைன்ஸில் ஃபார்ம் ஆகாது, இல்லைன்னா அந்த கிராக்கி ஆகாது, அந்த க்ளூ வந்துட்டு போய் உங்களோட ஐஷேடோ வந்துட்டு ரிமூவ் பண்ணாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த கிளிட்டர் ஐஷேடோ எதுவும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த கிட் அப்படியே பிக் பண்ணேன். என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். இப்போது நான் இதே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கலரை என்னுடைய இன்னர் கார்னர்ஸில் வந்துட்டு போட போகிறேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 பல்பு மட்டும் இல்லைன்னா ஓகே, பட் அது பிடிச்சி போட்டு மாதிரி இருக்கு, இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. இப்பொழுது நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரஷ் வச்சு யூஸ்வலாக நான் பண்ணுற ப்ரான்சிங், ப்ளஷிங், ஹைலைட்டர் வந்து பண்ணிக்க போகிறேன். ஹைலைட்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃபேஸில் இந்த வெட் n வைல்டோட நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் மிஸ்ட் வந்து அடிச்சுக்கிறேன். அடுத்தது நான் இன்னொரு எக்ஸைட்டிங்கான கிட் மாதிரி வாங்கினேன். அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து லிப் லைனர் கிட் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. சூப்பர். சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த பிக்மெண்டேஷன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அல்டிமேட் பிக்மெண்ட் கிடையாது, பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இது கொடுக்குற ரேட்டுக்கு இது டீசெண்டான ஒரு பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எனக்கு கண்டிப்பாக இன்னொரு 2 கலர் ட்ரை பண்ணணுமா ஆர்வமாக இருக்குது. ஒரு ப்ளம்மி கலர் வந்து எடுத்துக்கிறேன். இது போதும் எனக்கு, இது போதுமே. நியூட் கலர்ஸ் இருக்கு, ரெட் இருக்கு. ரெட் இதுக்கு மேல போட்டு பார்ப்போமா? ஓகே கைஸ், ஐம் டெல்லிங் யூ, லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு மேட் லிப் லைனர் கிட் ஓடி போய் வாங்கிடுங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ளே வாங்கிடுங்க. ஓகே, வர்த் இட். ஸோ இன்றைக்கி என்னுடைய லிப்ஸில் வந்து இப்போ போடுறதுக்கு என்ன கலர் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்கிட்ட ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது, இந்த பயோட்டிக்கு. ஸோ ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஜ் ஃபட்ஜ், அதான் போட்டுக்க போகிறேன். பெருமாள் கோயிலில் வைக்கிற ஊதுவத்தி ஸ்மெல் வருது. ஊதுவத்தி இல்லை, திரி ஸ்மெல். விளக்கு திரி இருக்கும்ல, பெருமாள் கோயில் இல்லை, எல்லா கோயிலும் வைப்பாங்கல்ல அந்த ஸ்மெல். இந்த லுக்குக்கு இந்த லிப் வந்துட்டு எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு தெரியல, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை. ஸோ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் வந்து இந்த லுக் முடிச்சுக்க போகிறேன். ஹைலைட்டருக்குலாம் நான் எதுவும் வாங்கலை, ஸோ அதனால் நானும் எதுவும் போட போகிறதும் இல்லை, பரவாயில்ல. இல்லை, நம்ம இந்த ஐஷேடோவே ஹைலைட்டராக யூஸ் பண்ணுவோம். இந்த பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இதோட நான் வந்துட்டு இந்த லுக்கையும் இந்த வீடியோவையும் வந்து முடிச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் நான் வந்துட்டு ரீசெண்டாக அமேசானில் பிக் பண்ண சில ப்ராடக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், குட்டி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஸோ இதனுடைய அப்கமிங் அப்டேட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுலையும் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வேறு சில ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ். அது எல்லாத்தையும் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட்டடாக வரும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதில் காமிக்காத ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம், வாங்கலாம் நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.